Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாக்யம் ராமசுவாமியின் ஆதார் அட்டையும் அப்புசாமியும்ல அடுத்த சாப்டரில் செகண்ட் ஒன் விச் இஸ் டங்காமாரியும் அப்புசாமியும் அப்படின்னு சீரியலில் நடிக்கும் மாமியார்காரியை ஸ்நேகபாவத்துடன் அடங்கி அந்த ரோலை நீ செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வது அப்புசாமியின் திட்டம். அவசியமானால் அவள் காலில் விழவும் அவர் தயாராக இருந்தார். சங்கடம் என்னவென்றால் அந்த மாமியார் எங்கே கூடியிருக்கிறாள், முகம் கொடுத்து பேசுவாளா, புருஷனை தவிர நாய்கி ஏதாவது இருக்குமா, இதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டியிருந்தது. பரிசளிப்பு ஆண்டு விழா அவரது திட்டத்துக்கு உதவி செய்தது. சென்ற ஆண்டின் மிகச்சிறந்த கொடூர மாமியாருக்கான பரிசு கோப்பையை பெருமையுடன் பெற்றுக்கொண்டார் ரேவு என்ற ரேவம்மா சாந்தராஜ். ரேவம்மாவின் சிடு சிடு கடுகடு தோற்றம் கொடூர மாமியார் வேடத்துக்காகவே அவள் சிருஷ்டிக்கப்பட்ட அவள் ரசிகர்கள் பேசிக்கொண்டனர். பழைய காலத்தில் கோபக்கனல் தெறிக்க வசனம் பேச ஒரு கண்ணாம்பா இருந்தார். அவர் பேசிய அனல் தெறிக்கும் வசனங்களால் பல தடவை ஸ்டூடியோ பற்றி கொண்டிருக்கிறது. தீயணைப்பு படையினர் முன்ஜாக்கிரதையாக ஒரு தீயணைப்பு இயந்திரத்தை கண்ணாம்பாவை ஷூட் பண்ணுகிற செட்டில் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் என்று ஒரு வதந்தி உண்டு. ரேவம்மாவின் கணவன் சாந்தராஜ் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். எந்த பயிற்சியும் பெறாமலேயே இடுப்பில் விதவிதமான பெல்ட் கட்டியிருப்பான். அவனது பயங்கர புஸ்தி மீசையை பார்த்து பலரும் இந்த முரட்டு பேழையோட ரேவம்மா இப்படி தான் கொடுத்து நான் செய்கிறாளோ என்று எண்ணுவர். சாந்தராஜிடம் அவர் சினிமா துறையில் இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, மனைவியை சந்தேகப்படுவது. அவர் மனைவி ரேவம்மா பெரிய மல்யுத்த மங்கை மாதிரி இருப்பாள். மருமகளை காலால் இட்டி உதைத்து வீட்டை விட்டு வெளியேற்றும் போது கேமராமேன் ரேவம்மாவின் பருத்த கால்களை க்ளோஸ்அப்பில் காட்டி கைத்தட்டு வாங்குவது வழக்கம். அப்புசாமியின் கனவில் ஏராளமான தேள்கள் ஊர்வலம் நடத்தியதை அவரது திடீர் விழுப்புக்கு காரணம். மருமகள்களை கொடுமைப்படுத்தும் மாமியார்களை அடக்குவது எப்படி என்று எந்த அறிஞராவது கட்டுரை எழுதி வைத்திருந்தால் அதை 100 தரம் படிக்க அப்புசாமி தயாராக இருந்தார். இந்த சமூக பெண் விடுதலைக்காக போராடி வருகிறது என்பது கேழ்வரகில் நெய் வழிவது போன்ற சமாச்சாரம். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் மாமியார்களை எக்காலமும் ஏமாற்ற முடியாது. இதுவரையில் எந்த மாமியாராவது மருமகளை கொடுமைப்படுத்தியதற்காக ஜெயில் களி தின்றது உண்டா? அந்த களி கொடுமைக்கு ஆளான மருமகளால் செய்யப்பட்டிருந்தால் படு ஜோர். பெரிய பெரிய மத ஆச்சாரியர்களை கூட உள்ளே தள்ளக்கூடிய தைரியசாலிகளான அரசாங்கம் கூட மாமியார்கள் மீது கை வைக்க நடுங்குகிறது. அப்புசாமிக்கு தன் முன்னே சவால் விட்டு கொண்டு நிற்கும் மாமியார்கள் சமூகத்தை கற்பனை செய்து பார்க்க உடல் நடுங்கியது. அவருக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து மாமியார் என்ற ஒரு ஆசாமி இருந்ததில்லை. 2 in 1 மாதிரி மனைவியே மாமியாரின் கொடூரத்தையும் இலவச இணைப்பாக கொண்டிருந்தாள். அப்புசாமி தனது பிரச்சனைகளுக்கு எப்போதும் நாடுவது தளபதி ரசகுண்டு வைத்தான். உடனடியாக ரசகுண்டுவின் வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடித்து விரைந்தார். டே ரசம், நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்குடா. ரசகுண்டு சிரித்தான். ஏன் கை எச்சிலாயிடும்? நான் ஆச்சாரம் பார்க்குறீங்களா? நான் வேண்டும்னா பிடுங்குவதற்கு உதவி செய்யலாமா? டே ரசம், என்னுடைய நாக்குனால கிழவி கிடுகிடுன்னு ஒரு கந்தசஷ்டி கவசம் சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் படபடன்னு நெஞ்சில் துடிச்சிட்டு இருக்குடா. ரசகுண்டு ஒரு சமையலறைக்கு போய் 2 வாரம் கடந்த காராபூந்தியை ஒரு பிளேட்டில் போட்டு அப்புசாமியின் முன்வைத்தான். என்னடா இது? ஆச்சரியப்பட்டார். அவன் சொன்னான், 2 in 1 தாத்தா, பேசிக்கிட்டே சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அப்புசாமி பிளேட்டில் இருந்த பெரும்பாலான காராபூந்தியை ஒரே வாயில் அள்ளி போட்டுக்கொண்டார். உங்களுக்கு சிவானந்தாவை தெரியுமா? ரிஷிகேஷ் சாமியார் என்றான் ரசகுண்டு. அப்புசாமி காராபூந்தியை சாப்பிட்டு கொண்டே, ஏசா மடா சாமியா வன்ஷா எஸ்ரு ஏண்டா சாமியாரை போகிற வயசா எனக்கு என்றார். முழுசாக தின்னுட்டு பேசுங்க தாத்தா, முக்கியமான விஷயம் போல இருக்குது. இல்லாட்டி நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வருவீங்களா? சொல்கிறேன் நீ ஒரு பொம்பளை பின்னால் உடனே போகணும். அப்புசாமி தன் திடீர் திட்டத்தை முன்கதை நடுக்கதை பின்கதையெல்லாம் வைத்து கதம்பம் கட்டுவது போல ரசகுண்டின் மண்டையில் ஏற்றினார். ஒரு பொம்பளை பின்னால் போகணும் அவ்வளோதானே என்றான் ரசகுண்டு. சுலபமானது மாதிரி இருக்கே, அதே சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. நான் அதுக்கெல்லாம் சர்வீஸான ஆள் இல்லை, ஒரு ஹெல்ப்பர் இருந்தால் தவலை. அரபிளேடு கடங்காரனுக்கு என்னாச்சு? பங்கு கேட்க மட்டும் டான் வந்துடுவானே. தாத்தா பேரத்தில் இறங்கினார். ரசம், 1/2 டஜன் சட்டை, 1/2 டஜன் பேண்ட்டு, போத்தீஸ் போகிற அள்ளிட்டு வந்துடுற. அது இல்லை தாத்தா, பொம்பளை சமாச்சாரம். கண்ணடிச்சு வராதவளை கையெழு பிடிச்சி இழுத்தானா வருவாளாம்பாங்க. நீ ஏன் தராமல் எடுத்துக்கெல்லாம் போகிற? அந்த நொணவட்டமெல்லாம் உனக்கு எதுக்கு? ஷூட்டிங்லேருந்து வீட்டுக்கு போகிறாள் இல்லையா, அந்த ரூட்டில் அவளை ஃபாலோ பண்ணு. அவள் தலையை முக்காடு போட்டிருப்பா. கிரிஜுடன் சாலை பக்கமாக தான் அவள் வீடு இருக்கணும். சாலை பேர் பட ஜோராக இருக்கே. புருஷங்காரன் நடமாட்டம் எப்படிங்கிற விவரம் பிசுறு இல்லாமல் தெரிஞ்சுட்டு வரணும். பாதம் பார்த்து என் விஷயத்தை அழுத்துடு. பேட்டின்னு சொல்லி வைக்கட்டுமா? ரசகுண்டை எதிர்பாராத விதமாக தழுவி கொண்டார் அப்புசாமி. உனக்கு உடம்பெல்லாம் போலடா, கரெக்டா பேட்டி எடுக்கணும்னு சொல்லி வை. புதிய கிங் ஸ்டார்னு பத்திரிகையோட பேர்.
ரசகுண்டு தன் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டான். அப்புசாமி டான் டான் அவனுக்கு பதில் சொல்லி வைத்தார். பத்திரிகை ஆசிரியர் யாருன்னு கேட்டா உங்கள் பேர் சொல்லட்டுமா? பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்கணும்ப்பா, ஒரு கம்பீரமாக இருக்கணும். சரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லி வையேன். அவர் இருக்காரா தாத்தா? எல்லாம் இருப்பார் சொல்லி வைய. இல்லை தாத்தா, பத்திரிகைக்காரன் பொய் சொல்லக்கூடாது, அதெல்லாம் மூத்த பத்திரிகைக்காரங்களுக்கு. தன்னை எவனோ பின்தொடர்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ரேவம்மா நடையின் வேகத்தை அறிவுப்படுத்தினாள். சீரியலில் தான் கொடுமைக்காரி, இயல்பில் 1ஆம் நம்பர் பயந்தாங்கொள்ளி. அவளை நடிக்க வைக்க புருஷன் சாந்தராஜ் நிறைய சிரமப்பட்டான். நெகட்டிவ் ரோலான மாமியார் ரோலில் நடித்து மாமியார் ரேவம்மா ஆகிவிட்டாள் அவள். சென்ற ஆண்டின் மிகச்சிறந்த கொடுமைக்கார மாமியாருக்கான விருதை பெற்ற மகிழ்ச்சியில் சற்று வேகமாக சரக்கென ஒலி எழுப்பிக்கொண்டு அடுத்தாற்போல் என்ன விதமான கொடுமைகளை டைரக்டருக்கு செய்து காட்டலாம் யோசித்தவாறு நடந்து கொண்டிருந்தான். பின்னால் ஒரு சரக் கேட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்க நினைத்தால் தைரியம் இல்லை. எதற்கும் புருஷனுக்கு சொல்லி ஒரு தட்டி வைப்பது புத்திசாலித்தனம். பணம் வேறு 4000 இன்றைய பட்டுவாடாவில் கிடைத்தது. ஏற்கனவே பருமனான சரீரம். அக்னி நட்சத்திரம் வேறு தன் வேலையை காட்டிக்கொண்டிருந்தது. நடிப்பு பணத்தை பத்திரமாக ரவிக்கைக்குள் பதுக்கியிருந்தாள். எந்த வகை பர்சும் அவளுக்கு அலர்ஜி என்று டாக்டர் தெரிவித்து விட்டதால் ரூபாய் நோட்டுகள் அவளுடைய வியர்வையில் திணறிக் கொண்டிருந்தன. மாமியார் ரேவம்மா என்று பெயர் எடுத்து விட்டாலும் கொஞ்சம் பொறுமை காத்து கதாநாயகியாக ஆக வேண்டும். ஒரு 10 வருஷமாவது கோலோச்சி இருக்கலாம். பேர் தான் பெற்ற பேர், மாமியார் ரேவுஜி. தலையெழுத்து மாதிரி ஒரு ஷூட்டிங்குக்கு 5000, அதுவும் 4 எபிசோடுக்கான நடிப்பை ஒரே நாளில் பிழிந்து எடுத்து விடுவார்கள். சரக் மிக நெருங்கி விட்டது. செல்லை தட்டிவிட வேண்டியதுதான். ஸ்டன் மாஸ்டர் கராத்தே சாந்தராஜ் மாலை மணி 7 ஆனால் தனியாகவோ கோஷ்டியுடனோ உற்சாகப்பான மருந்தாமல் இருந்தது கிடையாது. படப்பிடிப்பு நடந்த சேத் ஹாலில் தான் சீஷப் புள்ளைங்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தான். பாட்டிலை திறந்து 1/2 கிளாஸ் ஊற்றியிருப்பான். பயங்கர செய்தி. கிளாஸை தூக்கி கடாசினான். உறங்கி கிடந்த சிங்கம் சீறி புறப்பட்டார் போல் தனது 2 வீலரில் மனைவி குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்து விட்டான். ஸ்கூட்டரின் வெளிச்சம் சாலையில் பரவியதுமே ரசகுண்டு எஸ்கேப். ரேவம்மாவுக்கு வேர்த்து கொட்டியது. தக்க சமயத்தில் வந்துவிட்ட கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டால் கேவினாள். எந்த கஸ்மாலமும் ஃபாலோ பண்ணிச்சு மச்சான். பொட்டச்சி மாத்திரை அழுவாத புள்ள, நாளைக்கு வச்சுக்கிறேன் நலங்கு அவனுக்கு. மனைவியை சமாதானப்படுத்தி கடையில் 2 முட்டை பரோட்டா வாங்கி வந்து தனது 2 வீலரில் அமர்த்தி விட்டு வீட்டுக்கு அழைத்து சென்றான். கஸ்மாலா எப்படி இருந்தான்? ஒரு ஸ்மால் அடிச்சுட்டு படு. ஆமாம், அந்த நாய் டச்சுக்கிச்சு விட்டானா? தொட்டிருந்தானே அவனுக்கு அங்கேயே சமாதி கட்டிருப்பேன். கஸ்மாலாம் கரண்டுக்குன்னு எங்கேயோ ஓடிடுச்சு. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளை, கபால்னு ஒரு திரும்பல அவனுக்கு மிந்தி ஓடு. ஐசா டேர்ன் ஒன்று கொடுத்து யம மாதிரி நில்லு. அந்த நாய் நிற்கிற நேரத்தில் இடுப்பில் கொடு ஒரு தாராசிங்க, முழங்கையில் நடுமுதுகில் வெய்ய ஒரு ஆப்பு மாவனை. அவன் ஆயுசுக்கு நிமிரக்கூடாது பாடுவா. மச்சான், இந்த மாதிரி பொம்பளைக்கிட்டெல்லாம் வாழாடுற நாய்ங்களை சும்மா லைட்டாக விட்டு விடக்கூடாது. ஒரு தடவை அடிபட்டா ஆயுசுக்கு வந்து மறக்கக்கூடாது. கையை காலை வெட்டணும், சரியா? அதெல்லாம் விவகாரம் புள்ள, சிரித்தாள் ரேவம்மா. அந்த டிப்பாட்டை என் கையில் விட்டு அடுப்பு தணலில் சூட்டுக்கோள் போல் போட்டு வைக்கிறேன். நீ என்ன பண்ணுற? ஓடி போட்டு அந்த ஆளை எப்படின்னா வீட்டுக்கு விட்டாந்துரு. நீயும் பீரோ முன்னாடி ஒளிஞ்சிக்கா. அப்புறம் பாரு கதை பாரு போக்க. அடியே, சீரியலில் மருமகளை நடத்துகிற மாதிரி இங்கே நடத்திடாத. அது கேமரா ட்ரிக்கு, இது அசலடி தங்கம். எங்கே போடணுமோ அங்கே குறி வச்சு 4 இழுப்பு இழுத்துடுறேன். ஐயே என்றான் கராத்தே சாந்தராஜ். கமல் இந்தியனில் கொடுத்த மாதிரி ஒரு வெட்டு விட்டா போதுண்டி கண்ணுக்குட்டி. ஆயுசுக்கும் ஆள் மொண்டி தான். ஆத்தா செத்தா கூட அவனால் கொல்லிப்பட முடியாதே. சரி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எனக்கு ஒரு வாய் தந்துட்டு படி. நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. நீ அந்த புறம்போக்க வீட்டுக்கிட்டார டயலாக் எழுதி வச்சுக்க. ஒளறினா காரியம் கட்டிடும். ரசகுண்டின் வலது கண் துடித்தது. பெண்களுக்கு சகுந்தலை துடித்தது போல இடது கண்ணும் தோளும் துடித்தால் சுபகாரியம் நடக்கும் என்பது ஐதீகம். ரசகுண்டின் நிலை கண்ணாடி முன் நின்று மேற்படி துடிப்புகள் இடது பக்கத்தில் வலதில் இருந்தா என்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தான். வாசலிருந்து கரடு முரடான குரல் அழைத்தது. ரசம் சார். தன்னை கூட இந்த உலகத்தில் சார் போட்டு அழைக்கிற ஜீவராசி இருக்கிறதா என்று மனம் மகிழ்ந்த அவ்வளோவாங்க சார் என்று குரல் கொடுத்தவாறு கதவை திறந்தான். அவனது அருமை தோழன் அரைபிளேடு. அவனை பார்த்தும் பளிச்சென்ற ஒரு ஐடியா மின்னல் அடித்தது ரசத்துக்கு. அண்ணா தெய்வம் மாதிரி வந்தீங்க. ஒரு பிட்டு வேலை 2000 பேசிட்டேன். அடி உதயெல்லாம் ஷோக்கான டீலு இல்லாத பப்பாதி உள்ள வந்து ஒரு காப்பி சாப்பிட்டுக்கினே பேசலாம். ருக்கு கூட இல்லை, மார்க்கெட் போயிருக்குது. சரி, நான் என்ன பண்ணேன்னு? ஒரு ஆளுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்லணும், அதுதான் ஜாப்பு. உபதேசம் செய்யணும். இருந்தனா அதுதான் நாய்னா. விடிகால டிவி போட்டியை திறந்ததும் நாமம் கீமம் போட்டுக்கு லெக்சர் விடுவாங்களே. எனக்கு நாமம் கீமம் சரியாக போட தெரியாது நாய்னா.
அட பெரிய பெரிய விஷயமெல்லாம் சொல்ல அவங்க பெரியவங்களாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இரணியன் தெரியுமா? அவனுக்கு உபதேசம் பண்ணது அவன் புள்ள பிரகலாதன். சுவாமி மலை சுவாமிநாதர் அப்போ இடுப்பில் உட்காந்துக்கிட்டு ஞானம் போதிச்சார். நீ என்ன சொல்கிற நான் உன் ரூட்டே புரியல. நான் என்ன ஐசா உபனிஷத்தையும் வேதத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஊருக்கு நல்லதாக ஒரு நல்ல 4 வார்த்தை ஒரு பொம்பளைக்கு உபதேசம் பண்ணுங்கிறேன், புண்ணியம் கிடைக்கும். துட்டு அதுவும் ஏற்பாடு பண்ணுறேன். ஏன் நீ போய் உபதேசம் விடுறது? என் பாட்டி வேணாங்குதே, என் கண்ணும் தோளும் துடிச்சுக்குது, சகனம் சரியில்லை, நீ போக வேணாம் பிரவாதமாக சொல்கிறா. வேறு யாராச்சும் பார்த்துட்டு அனுப்பிடுங்கிறா என்றார் ரசம். சரி சரி, சமாச்சாரம் என்ன சொல்லு. அதை இந்த பொம்பளை யாருன்னா ரேவமாக்காரு. காரில் ஆணியால் கீறணுமா? எத்தனை கீரல்? கண்ணாடி கிண்ணாடி உடைக்கணுமா? டியூப் வச்சு பெட்ரோல் எடுக்கணுமா? ஆனால் ஒவ்வொரு ஜாபுக்கு தனித்தனி ரேட்டுப்பா. வெயிலில் உழைக்க தாவில். விஷயத்துக்கே கேட்டுக்கலையே, தான் சொன்னிய உபதேசம் பண்ணுன்னு. ரேவம்மா வீட்டு அடுப்பில் 2 சூட்டுக்கோள்கள் செக்க சிவக்க காய்ந்து கொண்டிருந்தன. தொடரும்.